Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக புதிய தலைமுறை பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும் சூழல் உருவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தும் வகையில் அதனை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது. இதற்காக அயன்பாப்பாக்குடி, குசவன்குண்டு, கூடல் செங்குளம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து 633 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்ட தமிழ்நாடு அரசு அதற்காக சிறப்பு அரசாணையை வெளியிட்டது. இருப்பினும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் சுமார் 15 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என அரசுக்கு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் புதிய தலைமுறை சார்பில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு விமான நிலைய விரிவாக்கத்திற்கான தனி வட்டாட்சியர்கள் பதில் அளித்துள்ளனர். அதன்படி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 6 கிராமங்களைச் சேர்ந்த 3090 பட்டா நிலங்கள் மற்றும் அரசு நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டது. நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க 201 கோடியே 19,96,970 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதுவரை 632.72 ஏக்கர் நிலங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. 3090 பட்டா நில உரிமையாளர்களில் 2442 நபர்கள் நிலத்திற்கான இழப்பீடு தொகையை முழுமையாக பெற்றுள்ளனர். தங்கள் நிலத்திற்கு கூடுதல் மதிப்பு கோரி சுமார் 531 நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். 117 நபர்கள் தங்கள் நிலத்திற்கு இழப்பீடு கோரி விண்ணப்பிக்க விரும்பவில்லை. கையகப்படுத்தப்பட்ட நிலம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா என இந்திய விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போது வரை முழுமையான நிலங்கள் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவித்தனர். இதுகுறித்து மதுரை விமான நிலைய விரிவாக்க நில எடுப்புத்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு தங்கள் நிலத்திற்கு கூடுதல் மதிப்பீடு கேட்டு நில உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை ஒப்படைக்க முடியாத சூழல் இருப்பதாக தெரிவித்தனர். நிலத்திற்கான இழப்பீடு தொடர்பான விவகாரத்தில் விரைவில் தீர்வு காணப்பட்டு விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படுவதோடு அது சர்வதேச விமான நிலையமாக மாற வேண்டும் என்பதே தென் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் மருது பாண்டி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.